everyone, welcome to my channel. இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு மேக்கப் லுக் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே ஈஸி டு கிரியேட் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி மேக்கப் லுக் இது. இந்த ஹோல் லுக் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 5 to 6 minutes தான் ஆச்சு. ஸோ நான் பண்ணுற ஹால் வீடியோஸ்க்குலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த லுக் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த லுக் பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்க்குமே வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கிளென்சிங்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். நான் வந்து இங்கே டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த கிளென்சரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களுக்கும் நல்லா சூட் ஆகும். இந்த கிளென்சரில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் ஸ்கின்னில். அண்ட் ஃபேஸ் வாஷ் அப் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் ட்ரையாலாம் ஆகாது, நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசரில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டாகவும் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் ஸ்கின்னில். இன்றைக்கி நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண போகிறோம் சுகர்லேருந்து. என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா 20. ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்டிக் வந்து ஈஸியாக இருக்கும் அப்ளிகேஷன், ப்ளஸ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் அந்த கவரேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை கவரேஜாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். சுகர் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அஃபோர்டபுள் ரேஞ்சில்னா நீங்கள் வந்து NYB வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிக் இருக்குது. அண்ட் அதுலேயும் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரஷஸ் தான். நான் இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், மறுபடியும் நான் ரீபர்ச்சேஸ் பண்ணேன் இந்த ப்ரஷஸே. ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் குட் குவாலிட்டி ப்ரஷஸ். உங்களுக்கு ப்ரஷ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் வந்து பியூட்டி பிளெண்டர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்றுத்துக்கு வேறு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆக மொத்தம் நம்ம வந்து ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணோம், அவ்வளோதான். நம்மளுக்கு ஈவனாக பிளெண்ட் பண்ணும். அண்ட் ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் சேர்த்த மாதிரி பிளெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் பவுடர். நான் வந்து சுகரோட காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து இபாவோட காம்பேக்ட் பவுடர் இல்லைனா வந்து மெப்ளினோட சூப்பர் ஃப்ரெஷ் காம்பேக்ட் பவுடர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ளஷ்க்கு வந்து ஸ்டேக் வாக்கி டபுள் டேட் ப்ளஷ் டிஓ வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து 4. இந்த ப்ளஷ் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ப்ளஷ்லாம் அப்ளை பண்ணிட்டு மேக்கப் போட்ட மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப நேச்சுரல் எஃபெக்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஹைலைட்டருக்கு நான் இந்த மேக்கப் ரெவல்யூஷன் ஹைலைட்டர் கிட் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை எந்த ஷேட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஹைலைட் வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து லைட் படுதோ அந்த இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஃபேஸில் ஃபார்வர்டாக இருக்கிறது வந்து சீக் போன்ஸ், அதுக்கப்புறம் பிரிட்ஜ் ஆஃப் நோஸ், கியூபிட்ஸ், போச்சின், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட். ஸோ அங்கே மட்டும் நல்லா இந்த ஃபேன் ப்ரஷ் மூலியமாக அப்ளை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பேஸ் மேக்கப் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நல்லா செட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து சுகரோட இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு என்னமோ தெரியல, நம்ம வந்து நிறைய சுகர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எனிவேஸ் இதுக்கு நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த பிளாக் ஷேட் வந்து எடுக்க போகிறேன் என்னோட ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் திக்கான ப்ரோஸ் தான் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் இருக்காது. ஸோ அங்கே மட்டும் நான் வந்து இந்த பிளாக் ஷேட் வச்சு நல்லா கவர் பண்ணுறேன். எனக்கு ஐப்ரோலாம் வந்து ஒன்று பவுடரில் ஃபில் பண்ணுவேன், இல்லைனா வந்து பென்சில்ஸ் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா ஜெல் ஐலைனர் இருக்கும்ல, அதுவே நான் வந்து ப்ரௌன் ஷேட், டார்க் ப்ரௌன் ஷேட் வந்து யூஸ் பண்ணிப்பேன். உங்கள் பட்ஜெட்டில் எது வருதோ, எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட Sophx பேலட் எடுத்துருக்கேன். நான் வந்து இந்த சூப்பரான இந்த காப்பர் ஷேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த ஷேட் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக காப்பர் ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா குர்த்திஸ்க்கு இல்லை ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்க்குலாம் வந்து நல்லா சூட் ஆகும். இதுக்கப்புறம் நான் வந்து காஜல் அப்ளை பண்ணுறேன். காஜல் வந்து நான் லாக்மியோட ஐகானிக் காஜல் வந்து எடுத்திருக்கேன். இது நான் வந்து 3/4 தான் ஃபில் பண்ணுவேன். என்னோட ஐ ஷேப்க்கு வந்து 3/4 இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து 3/4 ஐலைனர் வந்து ட்ரா பண்ணுறேன். கீழேயும் நான் வந்து நார்மலாக நம்ம வந்து காஜல் அப்ளை பண்ணுவோம்ல, அதே மாதிரி வந்து ட்ரா பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து பாபி ப்ரௌனோட மஸ்காரா எடுத்திருக்கேன். இதோட வாண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ஈவனாக லேஷஸை வந்து கோட் பண்ணும், நல்லா வால்யூமும் கொடுக்கும், நல்லா லென்த்துனும் பண்ணும். இந்த மஸ்காரா வந்து நல்லா ஃபால்ஸ் லேஷஸ் எஃபெக்ட் கொடுக்கும். எனக்கு அந்த ஃபால்ஸ் லேஷஸ்லாம் வைக்க பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு இது மாதிரி நல்லா திக்கான மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிப்பேன். அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து NYBயோட சக்தி கலெக்ஷன் லிப்ஸ்டிக். இது நல்லா வந்து ஒரு கோரல் ஷேட். இதோட ஷேட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 15. அண்ட் இது நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து அதோட ஃபினிஷ் வந்து பிடிக்கல, ரொம்ப வாஷ்ட் அவுட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நான் இன்னொரு ஷேடும் வந்து அப்ளை பண்ணுவேன். இது இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணுறதுக்கு நான் வந்து லோரல் பாரிஸோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு டீப் இந்த ஒயின் கலர். இதோட ஷேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 103. இது நான் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து விரல்லே நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் எனக்கு எப்போவுமே அப்படி தான் 2-3 லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து கரெக்டான எனக்கு பிடிச்ச மாதிரி ஷேட் வரும். ஸோ அதனால் நான் வந்து அது மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஒரு ஹேக்காக இருக்கும். நீங்கள் வந்து லைட்டர் ஷேட் லிப்ஸ்டிக் வாங்கினீங்கன்னா இது மாதிரி டார்க்கர் ஷேட் வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க.
ஸோ நான் வந்து குர்த்தி தான் இன்றைக்கி வேர் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதனால் ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ண போகிறேன். ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்க்குலாம் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நல்லாயிருக்கும். ஹேரை நல்லா வந்து சீரம்லாம் அப்ளை பண்ணிட்டு டீடாங்கெல்லாம் பண்ணிவிட்டேன். சைடில் மட்டும் 2 செக்ஷன் டிவைட் பண்ணிட்டு நான் ஒன்றுத்துக்கு ட்விஸ்ட் பண்ணி நான் வந்து கிளிப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சைடில் பார்க்கும்போது நல்லா வால்யூம் இருக்கும். நான் யூஸ்வலாக ஒரே ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணி கிளிப் பண்ணுவேன். இந்த வாட்டி 2 செக்ஷனாக எடுத்து நான் வந்து கிளிப் பண்ணியிருக்கேன், நல்லா வால்யூம் கிடைக்கிறதுக்காக. என் அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெட் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் இருக்குது ஒரு குர்த்தி. மீஷோவில் தான் வாங்கினது. மீஷோ ஹால் வரும். நிறைய பேர் வந்து மீஷோ ஹால் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் மீஷோ ஹால் பண்ணியே ஒரு 4 மாதம் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் திரும்பி வந்து நான் பண்ணலான்னு இருக்கேன். இயரிங் நான் வந்து லோக்கல் ஸ்டோரில் வாங்கினேன், ஸோ அதனால் அதுக்கு லிங்க் இல்லை. அண்ட் அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு நம்மளோட மேக்கப் லுக். அண்ட் லாஸ்ட்டாக போட்டு அவ்வளோதான். அண்ட் இந்த லுக் பார்த்திங்கன்னா ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருந்தது எனக்கு. இது மாதிரி காப்பர் பேசிக்கான ஐ லுக்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்க்குமே சூப்பராக இருக்கும். இந்த லுக் வந்து மிஸ்டேக்ஸே இல்லாமல் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். நல்லா பிகினர் ஃப்ரெண்ட்லியான மேக்கப் லுக் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இதோட நம்ம வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshara saying bye-bye and take care of yourself. Bye.